அம்மா, எனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு தெரியுமா தெரியாதா? நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுறத பார்த்தாதான் நான் வேலைக்கே கிளம்புவேன். நான் போயிட்ட பிறகு நீங்க எப்படியும் சாப்பிடாம அப்படியே படுத்துருவீங்க. வாங்க. தன் தாய் மீது இவ்வளவு பாசமாக உள்ளானே, இவன் பெயர்தான் அருள் செல்வன். தம்பி, உனக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சுல்லப்பா, நீ போ, இல்லனா உன்னோட முதலாளி திட்ட போறாரு. அம்மா கண்டிப்பா சாப்பிடுவேன், நீ அம்மாவை பத்தி யோசிக்காத. நீ மறக்காம மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடு. அது மட்டும் இல்லாம உனக்கு அங்க வேலை கஷ்டமா இருந்தா நீ அம்மா கிட்ட சொல்லு. நீ வேற நல்ல வேலை பாக்குற வரைக்கும் அம்மா வேணும்னா வேலைக்கு போறேன், சரியா? அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு மனசுலயே வச்சு கஷ்டப்படாதப்பா. தன் மகன் மீது இவ்வளவு பாசமாக இருக்கிறாளே, இவள் பெயர்தான் அன்பரசி. சரிம்மா, நீங்க மறக்காம சாப்பிடுங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அன்பரசியின் கணவர் இறந்து ஒரு சில மாதங்கள் ஆகிறது. அன்பரசின் கணவர் இறந்ததால் அவர்களின் குடும்பம் கஷ்ட நிலைக்கு தள்ளப்பட்டது. அன்பரசியின் கணவருக்கு பிறகு அன்பரசியின் மகனான அருள் செல்வன் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தான். டேய், கணக்கு வழக்கெல்லாம் சரியா இருக்கணும். கணக்கு வழக்குல எந்த கோளாறு இருக்கக்கூடாது. ஏதாவது தப்பு இருந்தது உன்னை அடுத்த நிமிஷமே வேலையை விட்டு அனுப்பிடுவேன், புரியுதா? அருள் செல்வன் அவனுடைய கிராமத்தில் உள்ள ஒரு அரிசி மண்டியில் வேலை பார்க்கிறான். அந்த அரிசி மண்டியின் முதலாளி கொஞ்சம் கோபக்காரர். வேறு யார் மீதாவது இருக்கும் கோபத்தை இப்படித்தான் அடிக்கடி அருள் செல்வத்தின் மீது அவர் காண்பித்து விடுவார். அருள் செல்வனோ தன் குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு அவர் திட்டுவது எதையும் காதில் போட்டுக் கொள்ளாமல் தனது வேலையை மட்டும் பார்த்து வந்தான். மேலும் தன்னுடைய முதலாளி தன்னை இப்படி கடுமையாக பேசுகிறார் என்பதையும் அவன் தன் தாயிடம் ஒரு நாளும் சொன்னதில்லை. காரணம், இதை கேட்டால் அவனுடைய தாயின் மனது கஷ்டப்படும் என்பதால். முதலாளி, கணக்கு வழக்குல எந்த தப்பும் வராது. நான் அதுக்கு உங்களுக்கு பொறுப்பு. தயவு செஞ்சு நான் வேலையை விட்டு அனுப்புறேன் மட்டும் சொல்லாதீங்க. சரி சரி, நீ கடையை பத்திரமா பாத்துக்கோ. நான் பக்கத்துல இருக்க நகரத்துக்கு போறேன். வர்றதுக்கு நாளைக்கு காலையில ஆயிடும். நீ கடையை முடிச்சதுக்கு அப்புறம் கடையை பூட்டி சாவியை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துரு. மறுநாள் காலையில சீக்கிரமா வந்து கடையை நீதான் திறக்கணும், சரியா? நான் கிளம்புறேன், கடையை பாத்துக்கோ. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க. நீங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை நம்ம மகன் எடுத்துக்கிட்டு என்ன சந்தோஷமா பாத்துக்கிறான். நான் அவனுக்கு ஒரு திருமணம் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு பக்கபலமா இருக்கணும். அருள் செல்வன் அன்று தனது வேலையை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். என்னப்பா, நீ மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவேன்னு நான் ரொம்ப நேரமா காத்துட்டே இருந்தேன். ஆனா நீ வீட்டுக்கு வரவே இல்லை. என்னப்பா, என்னாச்சு? பிரச்சனைலாம் எதுவும் இல்லம்மா. இன்னைக்கு முதலாளி நகரத்துக்கு போயிட்டாரு. அதனால கடையில நான் மட்டும்தான் இருந்தேன். அதனாலதான் என்னால மதிய உணவுக்கு வீட்டுக்கு வர முடியல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பக்கத்துல இருக்க உணவகத்துல போய் மதிய உணவு சாப்பிட்டேன். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அப்படியாப்பா, சரி சரி. ஆமா, அது என்னப்பா கையில? இதுவாமா, இது சாப்பாட்டு அரிசிமா. நீங்க தான் வீட்டுல அரிசி தீரப்போகுதுன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் முதலாளி கிட்ட சொல்லிட்டு அடுத்து வர ஒரு சில வாரத்துக்கு தேவையான அரிசியே கொண்டு வந்தேன். இதுக்கான பணத்தை முதலாளியே என்னோட சம்பளத்துல புடிச்சுக்க சொல்லிட்டேன். இந்தாங்க, இதை கொண்டு போய் நீங்க உள்ள வச்சிருங்க. பிறகு அன்பரசியும் அருள் செல்வனும் தங்களது இரவு உணவை உண்டு முடித்தனர். இரவு உணவு உண்ட பிறகு உறங்கச் செல்வதற்கு முன்பு தாயும் மகனும் ஒன்றாக அமர்ந்து தங்கள் மனதில் உள்ளதை இருவரும் மனம் விட்டு பேசுவது இது இவர்களது பழக்கம். அருள் செல்வம், உனக்கு மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்தா அத அம்மா கிட்ட சொல்லுப்பா. நீ சந்தோஷமா தானே இருக்க வாழ்க்கையில. எனக்கு என்னம்மா கஷ்டம்? அதான் நீங்க இருக்கீங்களே, நான் சந்தோஷமா பாத்துக்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சரிப்பா அருள் செல்வம், நம்ம அப்பா நம்ம கூட இல்ல. நீயும் நானும் மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கோம். எனக்கு அப்புறம் உன்னை யாராவது கண்டிப்பா பாத்துக்கிட்டே ஆகணும். அதனாலதான் எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் போதே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற? அம்மா,
நான் சொல்லி தான் நம்ம குடும்ப நிலமும் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ நான் திருமணம் பண்ணணும்னா கண்டிப்பாக கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இன்னும் நம்ம குடும்பத்தை கஷ்டத்தில் தான் உள்ளாக்கும். அதனால இப்போதைக்கு திருமணத்தை பற்றி எதுவும் யோசிக்காதீங்க. அருட்செல்வம், கொஞ்சம் நான் சொல்றத கேளுப்பா. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. நான் போய் தூங்க போகிறேன். காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும். முதலாளி கடை திறக்க வரமாட்டாரு. நான் தான் போய் கடை திறக்கணும். நீங்களும் சீக்கிரமாக தூங்குங்கம்மா என்று கூறிவிட்டு அருள் செல்வன் உறங்கச் சென்றான். ஆனால் அன்பரசியோ தன் மகனின் பேச்சை கேட்பதாக இல்லை. எப்படியாவது ஒரு நல்ல பெண்ணை பார்த்து தன்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்து வைத்தே ஆக வேண்டும் என அன்பரசி யோசித்தார். மறுநாளில் இருந்து தன் மகனுக்கு பெண் தேடும் வேலையை ஆரம்பித்தாள். அன்பரசி தனக்கு நெருங்கியவர்கள், தெரிந்தவர்கள் அனைவரிடமும் தன் மகனுக்கு ஏதேனும் நல்ல வரன் இருந்தால் கூறும்படி அனைவரிடமும் சொல்லி வைத்தாள் அன்பரசி. ஒரு சில வாரங்களுக்குப் பிறகு ஒரு நபர் அன்பரசி வீட்டிற்கு வந்தார். அன்பரசி, எப்படிமா இருக்க நீ? அருள்செல்வன் எப்படி இருக்கான்? உன் நல்லா பாத்துக்கிறானா? உடம்புலாம் எப்படி இருக்கு உனக்கு? இப்ப பரவாயில்லையா? நல்லா இருக்கண்ணே. என்னோட மகன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறான். எந்த குறையும் இல்ல. உடம்பும் இப்ப பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? என்னோட கணவர் இறந்தப்போ இந்த வீட்டுக்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை பாக்குறேன். இவர் அன்பரசியின் கணவனுடைய பாலிய சிநேகிதர். இவரது பெயர் வேலாயுதம். எங்கம்மா, அதுல இருந்து என்னோட வேலையை பாக்குறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. இல்லனா நான் ஒரு 8 இங்க வந்து உன்னையும் அருள்செல்வத்தையும் பார்த்துட்டு போயிருப்பேன். சரி, அதை விடு. நான் இப்ப இங்க எதுக்கு வந்தனா, நீ அருள்செல்வத்துக்கு ஒரு நல்ல வரம் தேட தான் நான் கேள்விப்பட்டேன். ஆமாண்ணே, நானும் யார்கிட்டயோ சொல்றேன். ஆனா யாரும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் அது விஷயமாதாம்மா உன்கிட்ட பேச வந்தேன். பக்கத்து கிராமத்துல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க வீட்டுல ஒரு வரன் இருக்கு. பொண்ணும் நல்ல பொண்ணு, பார்க்க லட்சணமா இருக்கும். நான் சொன்னா கண்டிப்பா மறுக்காம பொண்ணு கொடுப்பாங்க. நீ ஒரு தடவை நேர்ல வந்து பார்த்துட்டு உனக்கு சரினா அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்ம எடுக்கலாம். அப்படியாண்ணே? எனக்கு எந்த வேலையும் இல்ல. நீங்க எப்ப வரேன்னு மட்டும் சொல்லுங்க. நாம கண்டிப்பா போய் நேர்ல பார்க்கலாம். நான் இன்னைக்கு தாம்மா கொஞ்சம் வேலை இல்லாம இருக்கேன். நீ இப்ப என் கூட வந்தனா நான் போயிட்டு பொண்ணோட குடும்பத்தை உனக்கு அறிமுகப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் நீ நேர்லயே பேசிக்கோ. என்ன சொல்ற? சரி எனக் கூறி அன்பரசி வேலாயுதத்துடன் சென்று அந்த பெண்ணை நேரில் பார்த்தால் அவளுக்கு பெண்ணை மிகவும் பிடித்திருந்தது. அதன் பிறகு பெண் வீட்டாரிடமும் தனது சம்மதத்தை கூறிவிட்டு பெண்ணின் புகைப்படத்தை வாங்கிக் கொண்டு தனது வீட்டிற்கு திரும்பினாள் அன்பரசி. வீட்டிற்கு வந்த அன்பரசி தன் மகனிடம் அந்த புகைப்படத்தை காட்டினாள். முதலில் திருமணத்திற்கு முடியாது என கூறிய அருள்செல்வன் தன் தாய் பிடிவாதமாக கூறியதால் அதன் பிறகு திருமணத்திற்கு சரி என ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு ஒரு நல்ல நாளில் அருள்செல்வனுக்கும் நளினிக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த ஒரு சில வாரங்கள் எல்லாம் நல்ல முறையில் இருந்தது. ஆனால் அதன் பிறகு, நான் என்ன வீட்டு வேலைக்காரியா? இல்ல இந்த வீட்டு மருமகளா? உங்க இஷ்டத்துக்கு என்ன எழுப்புறீங்க? வாசல சுத்தம் பண்ண சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம உங்க மதம் துணியெல்லாம் துவைக்க சொல்றீங்க. ஏன், நீங்க சும்மா தானே இருக்கீங்க? உங்களோட அதை துவைக்க முடியாதா என்ன? ஏமா நளினி, நான் என்னம்மா உன்னை முழு வேலையுமா செய்ய சொல்றேன்? எனக்கு சின்ன சின்ன உதவி தானம்மா பண்ண சொல்றேன். மற்ற வேலையெல்லாம் நானே பார்த்துப்பேன். உன்னோட புருஷன் துணியை மட்டும்தாம்மா துவைச்சு போட சொன்னேன். அதுக்கு ஏமா இவ்ளோ சத்தம் போடுற? அப்படிதான் சத்தம் போடுவேன். நீங்க எதுக்கு என்கிட்ட வேலை சொல்றீங்க? இப்போ என்ன, நான் உங்ககிட்ட சத்தம் போட்டது உங்க மகன் கிட்ட போய் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க. அம்மா நளினி, நான் அப்படியெல்லாம் சொல்லல. ஏன், என் துணியை நீ துவைச்சு போட மாட்டேன்னு என்கிட்ட நேரடியா சொன்ன நாள்ல இருந்து என் துணியை நான் தான் துவைச்சுக்கிறேன். சமையல் வேலையும் நான் தான் செய்யறேன். ஆனா இது வரைக்கும் என் மகன் கிட்ட எனக்கு நீ சமையலுக்கு உதவி பண்றதாவும் என் துணியெல்லாம் துவைச்சு போடுறதாவும் சொல்லியிருக்கிறேன். நான் எப்பயும் என் மகன் கிட்ட உன்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டேமா. ஓ, இதெல்லாம் உங்க மகன் கிட்ட சொல்லி என்னை திட்டு வாங்க வைப்பீங்கன்னு நாசுக்கா சொல்றீங்களா என்ன? பாத்தலாம் இன்னைக்கு யார் யார திட்டுறாங்க, யாருகிட்ட யார் திட்டு வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். அதன் பிறகு அருள்செல்வன் எப்பொழுது வீட்டிற்கு வருவான் என காத்திருந்த நளினி
அவன் வந்தவுடன், நான் இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். உங்க அம்மா நான் எது சமைச்சாலும் அத குறை சொல்றாங்க. நான் என்ன வேலை செஞ்சாலும் அதுலயும் குறை சொல்றாங்க. அவ்வளோ ஏன், நான் துணியெல்லாம் துவைச்சு போட்டாலும் அத ஒழுங்கா துவைக்கலன்னு குறை சொல்றாங்க. உங்க அம்மா இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் எங்க அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். பாத்துக்கோங்க. நளினி, சரி கோவப்படாத, அமைதியா இரு. அம்மா இப்பெல்லாம் நடந்துக்கிற ஆளே இல்ல. ஏன் இப்ப நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் அம்மா கிட்ட பேசுறேன், நீ அதுக்குள்ள எந்த முடிவும் எடுக்காத. என்று தன் மனைவியிடம் கூறி தன் மனைவியை அன்று அமைதிப்படுத்தி விட்டான் அருள் செல்வம். ஆனால் இது நாளுக்கு நாள் தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் அருள் செல்வன், அம்மா, நீங்க ஏமா நளினி திட்டிகிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போங்கலாம். ஏன் அவ எந்த வேலை செஞ்சாலும் குறை சொல்றீங்களாம்? அப்படி அவ செய்யற வேலை சரியில்லைன்னா அதை நீங்களே செஞ்சிடலாம்ல. கொஞ்சம் என்ன நிம்மதியா இருக்கு விடுங்க. ஏற்கனவே திருமணத்துக்கு வாங்கின கடனை அடைக்க நான் படாது பாடு போட்டுட்டு இருக்கேன். இல்ல வீட்டுக்கு வந்தாலே அவ ஒரே புராணமா பாடுறா. நான் என்னதான் பண்றது? கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போம் ஆமா எனக்காக. பா அருள் செல்வம், எதுவும் பேசாதீங்க, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க போதும். உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது புலம்புவீங்க. என்னால இதுக்கு மேல மன உளைச்சலுக்கு ஆளாக முடியாது. தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாம இருந்தாலே போதும் இந்த வீட்டுல என்று தன் தாயிடம் கடுமையாக பேசிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் அருள் செல்வன். இப்படியே ஒரு சில நாட்களும் சென்றது. என்னதான் நீ வேலை பாக்குற? வரவு செலவு கணக்கெல்லாம் தப்பு தப்பா இருக்கு. எதுக்கு நான் உனக்கு சம்பளம் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கேன்? நாளைக்கு காலையில எனக்கு இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் நீ சரி பண்ணி கொடுக்கல, மறுநாள்ல இருந்து நீ வேலைக்கு வராத, சரியா? சிறிது நாளாகவே அருள் செல்வனின் முதலாளி அருள் செல்வத்திடம் சிறிது காட்டமாகவே நடந்து கொள்கிறார். ஒருபுறம் தன் முதலாளியின் தொல்லை, மறுபுறம் வீட்டிற்கு சென்றார். வீட்டில் நடக்கும் பிரச்சனை, இவ்விரண்டு பிரச்சனையால் அருள் செல்வத்திற்கு தன்னுடைய தலையே வெடித்துவிடும் போல் இருந்தது. தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு தன் வீட்டிற்கு வந்த அருள் செல்வன் தன்னுடைய அறைக்குச் சென்று பார்த்தபொழுது நளினி அழுது கொண்டிருந்தாள். நளினி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி அழற? உடம்பு ஏதாவது உனக்கு முடியலையா என்ன? என்று அருள் செல்வன் கேட்டவுடன் நளினி அருள் செல்வத்தின் தாயைப் பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் அழுது கொண்டே அவனிடம் கூறினாள். இன்று தன் முதலாளி தன்னை திட்டியதை நினைத்துக் கொண்டே வீட்டிற்கு வந்த அருள் செல்வம் தன் மனைவி கூறிய அனைத்தையும் கேட்டு மேலும் கோபமடைந்தான். இதனால்தான் என்ன செய்கிறான் என்று தனக்கே தெரியாமல் தன் தாயிடம் சென்று, அம்மா, உங்களுக்கு எத்தனை தடவை நான் சொல்றது? நீங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எனக்கு ஏற்கனவே வேலை செய்யற இடத்த பிரச்சனை, இல்ல வீட்டுலயும் பிரச்சனை, நான் கடன் வாங்கின இடத்துலயும் பிரச்சனை. உங்களுக்கு அது இல்லாம உடம்பு வேற சரியில்லை, இதுல வேற உங்களுக்கு வேற செலவு பண்ணணும். ஏன் நீங்க வீட்டுல செய்யறத சாப்பிட்டுட்டு சும்மா வாய் வச்சுட்டு உன்னால இருக்க முடியாதா? அம்மா, நான் நிம்மதியா இருக்கணும்னா தயவு செஞ்சு நீங்க இதுக்கப்புறம் என் முன்னாடியும் நளினி முன்னாடியும் வராதிங்க. எங்ககிட்ட எதுவும் பேசாதீங்க. நீங்க அதை பண்ணாம இருந்தாலே போதும். எனக்கு வாழ்க்கையில பாதி பிரச்சனை தீந்துரும். தன் மகன் தன்னிடம் இப்படி பேசியதை கேட்ட அன்பரசி மனதளவில் மிகவும் கஷ்டப்பட்டாள். அதன் பிறகு 3 நாட்களுக்கு மேலாகியது. அருள் செல்வன் அன்பரசியிடம் எதுவும் பேசுவதில்லை. எப்பொழுதும் தன் தாய் சாப்பிட்டாரா என கவலைப்பட்டுக் கொண்டே இருந்த அருள் செல்வம் 3 நாட்கள் ஆகியும் அன்பரசியிடம் சாப்பிட்டாரா இல்லையா என எதுவும் கேட்பதில்லை. ஏன், முகம் கொடுத்து கூட அவரிடம் பேசுவதில்லை. இதை அனைத்தையும் கவனித்து வந்த அன்பரசி, பா அருள் செல்வம், நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையாப்பா? சரி, எப்படி நீ என்கிட்ட எதுவும் பேச மாட்ட. அம்மா கொஞ்சம் வெளியே போறேன். உனக்கு அம்மா கிட்ட ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா நீ நம்ம கிராமத்தை ஒட்டி இருக்க நதி கிட்ட வா. மாலை நேரத்துல நான் அங்கதான் இருப்பேன் என்று அன்பரசி பேசிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அன்பரசி பேசிய எதற்கும் அருள் செல்வம் தன் வாயை கூட திறக்கவில்லை. வீட்டிலிருந்து கிளம்பி அன்பரசி நதிக்கரைக்குச் சென்றாள். அங்கு சென்று அவள் கையிலுள்ள ஒரு வித்தியாசமான கல்லை பார்த்தாள். அந்த கல்லை பார்த்தவுடன் அவளுக்கு அவளுடைய சிறுவயதில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. குழந்தாய், இது ஒரு அதிசயக்கல். இதை இந்த கிராமத்தில் உள்ள நதியில் நீ எறிந்து என்ன வரம் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் மறவாதே, இதை நீ ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். மேலும் நீ ஒரு வரம்தான் கேட்க வேண்டும். இந்த விதியை நீ மீறினால் உன் உயிரையும் நீ இழக்க நேரிடும். இதை மட்டும் என்றும் மறவாதே
என்று அந்த முனிவர் கூறியதை ஒரு கணம் யோசித்த அன்பரசி அந்த கல்லை அந்த நதியில் எறிந்தாள். அந்த கல்லை எறிந்த ஒரு சில நிமிடத்திற்குப் பிறகு நதியிலிருந்து நீர் தேவதை வெளியில் வந்தாள். தாயே, தங்களுக்கு என்ன வரம் வேண்டும்? அவை தயங்காமல் கேளுங்கள். தங்களுக்கு வரம் கொடுக்க நான் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீர் தேவதை கேட்டவுடன் தனக்கு வேண்டிய வரத்தை அன்பரசி நீர் தேவதையிடம் கேட்டாள். தாயே, தாங்கள் விதியை மீறி 2 வரம் கேட்கிறீர்கள். அப்படி விதியை மீறி உங்களுக்கு 2 வரம் நான் கொடுத்தால் அதற்கு மாற்றாக தாங்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ய நேரிடும். அதை நினைவில் கொள்ளுங்கள் என்று நீர் தேவதை கூறியதைக் கேட்ட அன்பரசி புன்னகைத்தாள். மாலை நேரம் நெருங்கியது. தன் தாய் வீட்டை விட்டு வெளியில் சென்று வெகு நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாததால் அருள் செல்வன், நளினி, அம்மா வீட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. அம்மா எங்க போறேன் ஏதாவது உன்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா என்ன? இல்லங்க, அத்தை எதுவும் என்கிட்ட சொல்லல. நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அத்தை எங்கன்னு போய் தேடி பாருங்க. ரொம்ப நேரம் ஆச்சு. காலையில போனவங்க இன்னும் வீடு திரும்பல. கொஞ்சம் எங்கன்னு போயிட்டு தேடி பாருங்க. எப்பொழுதும் தன் தாய் மீது எரிந்து எரிந்து விழும் தன்னுடைய மனைவி இன்று தன் தாய் மீது அக்கறை உள்ளது போல் பேசுவதைக் கேட்டு ஆச்சரியப்பட்டான் அருள்செல்வன். அப்பொழுது அருள் செல்வத்திற்கு தன் தாய் தன்னிடம் காலையில் கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா, அம்மா எங்கம்மா இருக்கீங்க என்று தன் தாயை அழைத்தான். ஆனால் தன் தாயிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அப்பொழுது நதியிலிருந்து ஏதோ வெளியில் வருவது போல் இருந்தது. நீ அன்பரசியின் மகன்தானே? நான் உனக்காக தான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே பார், உனக்கு சொந்தமான பொக்கிஷம். அதை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து செல். நீங்க யாரு? நீங்க எப்படி தண்ணிக்குள்ள இருந்து வரீங்க? அது மட்டும் இல்லாம நான் பொக்கிஷத்தை எதையும் தேடி வரல. நான் என்னோட அம்மாவை தேடி வந்தேன். நீங்க என்னோட அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா? உன்னுடைய தாய் திரும்ப வரப்போவதில்லை. உன்னுடைய தாயின் தியாகத்தாலே உனக்கு இந்த பொக்கிஷம் கிடைத்துள்ளது. நீ இந்த பொக்கிஷத்தை எடுத்துச் சென்று உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பி. என்னோட அம்மா வரப்போறது இல்லையா? அவங்க தியாகம் பண்ணாங்களா? எனக்கு எதுவுமே புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதன் பிறகு நடந்த அனைத்தையும் அருள் செல்வனிடம் நீர் தேவதை கூறினாள். நான் உன்னுடைய தாயிடம் எவ்வளவோ எடுத்து கூறினேன். ஆனால் உன்னுடைய தாய் அந்த 2 வரத்தை பெற வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அதனால் அவளை இந்த நதியில் தியாகம் செய்து 2 வரத்தையும் என்னிடம் பெற்றாள். உன்னுடைய தாய் தியாகம் செய்ததே உனக்காகத்தான். உன்னுடைய தாயின் தியாகத்தை வீண் செய்யாமல் இந்த பொக்கிஷத்தை எடுத்துச் சென்று உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு என்று கூறிவிட்டு நீர் தேவதை அங்கிருந்து மறைந்து விட்டாள். நீர் தேவதை கூறியதை கேட்ட பிறகு தான் தன்னுடைய மனைவியிடம் புதியதாக ஏற்பட்ட மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பது அவனுக்கு புரிந்தது. தன் தாய் கேட்ட வரத்தில் ஒன்று தன்னுடைய கடன் பிரச்சனை தீர, இந்த பொக்கிஷமும் மற்றொரு வரம் தன்னுடைய மனைவி தன் மீது அன்பாகவும் அரவணைப்போடும் இருக்க வேண்டும் எனவும் தன்னுடைய தாய் வரம் கேட்டுள்ளார் என்பது அவனுக்கு புரிந்தது. தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் உயிரையும் தியாகம் செய்து தன் தாயிடம் முகம் கொடுத்து கூட பேசாமல் தன் தாயை உதாசீனம் செய்த அருள் செல்வன் தற்போது விலை மதிக்கக்கூடிய பொக்கிஷம் அவன் கையில் இருந்தும் விலை மதிக்க முடியாத தன்னுடைய தாயையும் தாயின் பாசத்தையும் தனது வாழ்க்கையில் இழந்தான். இதை அனைத்தையும் எண்ணி அவன் வேதனையின் உச்சத்திற்கு சென்றான். அந்த வேதனை அவன் கண்ணில் கண்ணீராக பெருகியது. அந்த நேரத்தில் மழையும் பொழிந்தது. மழையுடன் அருள் செல்வனின் கண்ணீரும் கரைந்து அந்த நதியில் கலந்தது. அன்பானவர்கள் நம்முடன் இருக்கும் பொழுதே அவர்களிடம் அன்பு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் அருள் செல்வத்தைப் போல்தான் நாமும் நமக்கு அன்பானவர்கள். நம்முடன் இல்லாத போது அவர்களின் அருமை புரிந்து இவனைப் போல் உடைந்து அழ மட்டும்தான் முடியும்.